கீழே விரிக்கப்பட்டிருந்த தரை விரிப்பாக இருந்ததையெல்லாம் அவர்கள் தங்களுடைய தலைக்கு மேலே பிடிக்கும் வகையில் மாறியிருக்கிறது. இந்த மாநாட்டு திடல் பகுதியே பச்சை வண்ணமாக மாறியிருக்கிறது, பச்சை வண்ணம் போர்த்திய பகுதியாக மாறியிருக்கிறது என்றே சொல்ல வேண்டும். அந்த அளவுக்கு தமிழக வெற்றி கழகத்தின் மாநாட்டினுடைய பகுதி என்பது ஒரு வெப்பத்தால் மக்கள் எல்லாம் அவதிப்படக்கூடிய, தொண்டர்கள் அவதிப்படக்கூடிய ஒரு பகுதியாக மாறியிருக்கிறது. நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஒளிப்பதிவாளர் ஜோஷுவா காட்டக்கூடிய காட்சிகளில் தெரியும். இந்த காட்சிகள் மூலமாகவே நாம் அறிந்து கொள்ள முடியும் எப்படி எந்த அளவுக்கு இவர்கள் எல்லாம் இந்த பச்சை வண்ண கிரீன் மேட்டின் உள்ளே அமர்ந்திருக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். இது இந்த இடம் மட்டுமல்ல, சுற்றிலும் அப்படித்தான் இருக்கிறது. எங்கெல்லாம் மக்கள் இன்னும் வருகை தராமல் இருக்கக்கூடிய கேலரி பகுதியில் இருந்த இந்த பச்சை வண்ண கிரீன் மேட்டுகளை தரையிலிருந்து பிடுங்கி எடுத்துக்கொண்டு வந்து தங்களுடைய மேலே இருபுறங்களிலும் 4 புறங்களிலும் கட்டி அதையெல்லாம் தங்களை தற்காத்துக் கொள்ளும் ஒரு பகுதியாக மாற்றி இருக்கிறார்கள். வெயில் எல்லாருக்குமே ஒரு மாதிரி மயக்கம் வர்ற அளவுக்கு ஆயிருக்கு. நிறைய பேர் மயக்கம் போட்டு விழுறாங்க. நீங்க இந்த வெயில இருந்து தற்காத்துக்கு வேற என்ன பண்றீங்க? எங்களுக்கு வெயிலுங்கிறது பெருசா தெரியல. எங்களுக்கு தளபதியை பார்க்கணும், தளபதி மட்டும் தான் பார்க்கணும். தளபதிக்காண்டி நாங்க எங்களுக்கு இதெல்லாம் பெரிய மேட்டர் கிடையாது. வெயில் மழை எது வந்தாலும் தெரியும், தளபதியை மட்டும் பார்க்கணும் எங்களுக்கு. திலகவதி, இங்க இருக்கக்கூடியவர்கள் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்களுடைய மாநாட்டுக்கு வருகை தர வேண்டும், இந்த வெயில் இருந்தாலும் பரவாயில்லை என்றே தெரிவிக்கிறார்கள். இருந்தாலும் அதிக அளவில் மகளிர் இந்த மாநாட்டில் பங்கேற்றிருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் இந்த வெயிலின் தாக்கத்தால் மிகப்பெரிய அளவில் ஒரு பெரிய கஷ்டத்தை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள்.